ஓகே பார்த்துச்சு. செம சூடுங்க. இங்க பாருங்க. அது சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து என்னன்னா நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்க சப்பாத்தி வந்து ஆர்டர் வருதுன்னா நீங்க கவலைப்படாம நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இது ஆக்சுவலா நான் சொல்றது இந்த பர்டிகுலர் மிஷின் பத்தி தான். இது வந்து ஓகே, ஏற்கனவே நம்ம போட்ட மினி சப்பாத்தி வந்திருக்கு பாருங்க. ஒருத்தர் மாவு போடுவாரு, ஒருத்தர் சப்பாத்தி எடுத்து அடுக்கி வைப்பாரு, இன்னொருத்தர் பில் போடுவார். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம மிஷின் வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோவில் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி இருக்க இந்த மிஷின் வந்து சப்பாத்திகளை செய்யக்கூடிய மிஷின். ஆட்டோமேட்டிக்காக சப்பாத்தியை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 800 சப்பாத்திகளுக்கு மேலே இதில் செய்யலாம். இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதை எப்படி ரன் பண்ணுறது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதோட விலை என்ன, மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சப்பாத்தி மிஷினை பிரிஸ்பி ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட நிறுவனர் திரு புருஷோத்தமன் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நம்ம எல்லா கேள்விகளையும் முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த சப்பாத்தி மிஷின் யாருக்கானது? இது வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் பண்றாங்கல்ல சார், ஓகே, அவங்களுக்கானது. மெயினாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 சப்பாத்திஸ் பண்ணுவாங்க. பெரிய ஆர்டர் எடுத்திருப்பாங்க, பெரிய பெரிய கேட்டரிங் பண்றாங்கல்ல. இது நீங்க பாக்குற மிஷின் வந்து அவங்களுக்கான மிஷின் தான். ஓகே, இது தவிர நம்ம கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கு பண்றீங்க. பட் இது வந்து ரொம்ப ரிலையபிளா இருக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து 12000 சப்பாத்தி 15000 சப்பாத்தினா கூட டபுள் ஷிஃப்ட். ஓகே, டபுள் ஷிஃப்ட் கூட நம்ம இந்த மிஷின் அடிக்கலாம். ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நாளைக்கு 12000 13000 பண்றதா இருந்தா எப்படியும் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல இது ரன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் சொல்றது 18 மணி நேரம் கூட ரன் பண்ணலாம். அவ்வளவு நேரம் ரன் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய சேலஞ்ச் என்னன்னா, மிஷினோட ரேட்டு கேட்பாங்க. ரேட்டு கேட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுவாங்க. தயக்கம் வந்துடும், இவ்வளவு வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. 4 வீல் டிரைவ்னா என்ன, செடான்னா என்ன, அப்புறம் வந்து ஹேட்ச்பேக்னா குவாலிட்டி இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் வந்துருச்சு. இதுல வந்து அந்த மாதிரி அவேர்னஸ் வரல. ஓகே, இது வந்து சப்பாத்தி மிஷினா எல்லாம் சப்பாத்தி போடுற மிஷின் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இப்பயே நாங்க வந்து சில மிஷின் வந்து ஃபாரினுக்கெல்லாம் அமைச்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் வந்து இது பயங்கர சக்சஸ். கேட்டு வராங்க. ஏன்னா இப்போ ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே 2 4 அப்படி வந்து ஆர்டர் வருது. இப்போ இங்க இருக்கிறதோட ப்ராப்ளம் பீப்புள் வந்து என்னன்னா, ப்ரைஸிங் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் வந்து டிசைட் பண்றாங்க. இப்போ இதே மிஷின் இதுல போடுற சப்பாத்தி வந்து சாஃப்டா வரும். ஈக்குவலண்டா வந்து வேற சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு. அதுல வர்றது வந்து இந்த சாஃப்ட்னஸ் வந்து வராது. ஓகே, அந்த குவாலிட்டி டிஃபர் ஆகும், பர்ஃபெக்ஷன் டிஃபர் ஆகும்ன்றீங்க. ஒரு ஃபுட் பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா இதுதான் வந்து பேஸ். மெயினான மணி வந்து நம்ம இதுக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ப்ராப்ளம் என்ன வரும்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 2 lakhsல வந்து நம்ம ஒரு மிஷின் நம்ம வாங்குறீங்க. இது வந்து ஒரு 30,000 ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க 5000 போடல, ஒரு ஜஸ்ட் ஒரு 1000 சப்பாத்தி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்திக்கு நீங்க 2 ரூபாய் மார்ஜின் வைக்கிறீங்க. 2 ரூபாய் தான் மார்ஜின் வைக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 15 நாள்ல அந்த 1000 இன்டூ 2000 ரூபாய், அது ஒரு 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய். ஜஸ்ட் ஒரு 15 daysல வந்து நீங்க எடுக்க போற இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்மியான ஒரு மிஷின் வாங்கிட்டு அதுல வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம போறது, அதுக்கு பதிலா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது சேஃப். நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு மிஷின் வந்து நம்ம வாங்குறோம், நல்ல குவாலிட்டியான ஒரு மிஷின் வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கணும். நீங்க வந்து டெமோ பாருங்க. வந்து நீங்க 2 கிலோ மாவு எடுத்துட்டு வாங்க, இல்லை வந்து ஒரு 10 கிலோ கூட மாவு இங்கேயே பிசைஞ்சு உங்களுக்கு போட்டு பாருங்க.
எப்படி வருதுன்றதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இட் இஸ் ஹார்ட் அண்ட் மணி. நம்ம சும்மா யாருக்கும் அந்த 500 ரூபாய் தூக்கி கொடுக்க போகிறது இல்லை. தேவையில்லாம ஒரு இடத்துல ஏமாந்துட்டா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து என்னன்னா, நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஆர்டர் வருதுன்னா நீங்க கவலைப்படாம நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இது ஆக்சுவலா நான் சொல்ற இந்த பர்டிகுலர் மிஷின் பத்தி தான். இது வந்து ஃபுட் கிரேடு, இது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேடு. உங்களுக்கு வந்து டபுள் ஷிஃப்ட் கூட நீங்க போட்டு ஓட்டலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு மிஷின், குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு எந்நேரத்துக்கும் வந்து உங்களுக்கு கைவிடாது. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய லெவல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒருத்தங்க ரன் பண்றாங்க, இல்ல கேட்டரிங் சர்வீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு இது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து பக்கவா இருக்கும். ஒரு 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 50 பிரான்ச் வச்சு ஒரு ஹோட்டல் ரன் பண்றவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹோட்டல் ரன் பண்றவங்களுக்கு பேசிக்கா வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க செமி குக்ல தான் போவாங்க, ஃபுல் குக்ல போக மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஆமா, அது 1 வீக்குன்னு ஆமா ஒரு 3 days 4 days அப்படின்ற மாதிரி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து 1 வீக். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தராங்கல்ல, அது 1 வீக். அது வந்து 1 வீக். ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து 1 வீக் 6 months வரைக்கும் போகும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, சப்பாத்தி இங்க மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வேற மிஷின். இது வந்து பேசிக்கா என்னன்னா, நம்ம இன்னைக்கு குக் பண்ணி இன்னைக்கே சாப்பிடணும், அந்த மாதிரி மிஷின் தான் அது. சரி, ஓகே சார். இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியுது. ஒரு 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 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ரன் பண்ற மிஷின் மாதிரி இருக்கு. இதை ரன் பண்றதுக்கு ஒரு காமன் மேனே போதுமா? அவங்களோட நாலேஜ் போதும், அவங்களே பண்ணிடலாம். ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க, மிஷின் எப்படி ரன் பண்றது அப்படின்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவர் ஆன் பண்ணோம். ஓகே, மிஷினை வந்து கனெக்ட் பண்ணிடணும். இது ரெண்டு தனித்தனி மிஷினா இல்ல ஒரே மிஷினா? தனித்தனி மிஷின். தனித்தனி. இது வந்து ஒரு தனி, இது வந்து பிரஷிங் டைப், இது வந்து கன்வேயர். நம்ம எப்பவுமே வந்து தனி தான் கொடுப்போம். ஓகே, ரெண்டையும் அட்டாச் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து அட்டாச் உங்களுக்கு தேவைன்னா ஃபர்ஸ்ட் இது மட்டும் வாங்கிக்கலாம், பட்ஜெட் கம்மியா இருந்து. அப்புறம் இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆப்ரேட் பண்றது சொல்லுங்க. இது வந்து பிரஷிங். சப்பாத்தி வந்து நம்ம பால் போட்டோம்னா இது வந்து ஃபிளாட் பண்ணி கொடுக்கும். சப்பாத்தி மாவை உருட்டி இவ சப்பாத்தி சைஸுக்கு ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்து அது இதுல போட்டோம்னா உருட்டிட்டு ஃபிளாட் பண்ணிட்டு கொடுக்கும், வந்துரும், சப்பாத்தி வந்துரும். இந்த டெமோவும் நம்ம இப்ப பண்ண போறோம் கொஞ்ச நேரத்துல. இப்போதைக்கு அவர் சொல்றதை நம்ம கேட்டுக்குவோம். இதுல போட்டோம்னா இதுல சப்பாத்தி வந்துரும். வரது வந்து செமி குக்கா வரும், பேக்கெட் சப்பாத்தி. இதுல நம்ம வந்து இப்போ ஒருவேளை நம்ம ஆன் பண்றோம்னா அதுக்கான ஹீட்டு எல்லாமே நம்ம இதுல செட் பண்ணி வச்சிடணும். ஆமா, செட் பண்றது வந்து நம்ம இதுல ஏற்கனவே வந்து ஒரு ப்ரீசெட் வேல்யூ இருக்கும். நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அந்த டெம்பரேச்சர்ல வந்து அது நின்னுடும். அந்த டெம்பரேச்சர் நின்னும். அப்ப நம்ம போட்டோம்னா ஒரு சப்பாத்தி எத்தனை செகண்ட்ஸ்ல வரும்? 1 செகண்ட். ஒரு செகண்ட்ல ஒரு சப்பாத்தி வெளிய வரும். செகண்ட்ல ஒரு சப்பாத்தி வரும். திருப்பி நம்ம போடணும்னா அது ஒரு 6 செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் டைம் இருக்கும். அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். இன்னொன்னா நம்ம போட்டுட்டே இருக்க வேண்டியதா வேலை. ஆமா. இப்போ அதுக்கு அடுத்து இங்க வரது இந்த மிஷினோட பர்பஸ், இது வந்து சப்பாத்தி வந்து சுடுறது. கம்ப்ளீட் ஆயிடும். முழு சப்பாத்தி, சுட்ட சப்பாத்தி. இது செமி சப்பாத்தி கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம், 2-3 நாளைக்குனா இது ஃபுல்லாவே சுட்டுரும். இது ஃபுல்லா சுட்டு கொடுத்துரும். ஓகே, இதுல வந்து எப்படி டிராவல் ஆயிடுமோ? இது இப்படி டிராவல் ஆயிட்டு இங்க வந்து பரட்டி போடும். அது செகண்ட் லேயர் வேகும். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னொரு 1 பரட்டி போட்டு தேர்ட் லேயர் வந்து வந்துரும். கீழே வந்து இங்க வந்து ஒரு சப்பாத்தி சுடணும்னா அதுக்கான செகண்ட்ஸ் எவ்வளவு எடுக்கும் சார்? சப்பாத்தி சுடுற செகண்ட்ஸ் வந்து ஒரு கரெக்டா வந்து நம்ம ஒரு செமி குக் சப்பாத்தி வந்து நம்ம சுடுறோம் வச்சுக்கோங்களேன், 1 நிமிஷம் 14 செகண்ட் ஒரு சுட்ட சப்பாத்தி எடுத்துடலாம். அந்த டைம் நம்ம கொடுத்தாதான் அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்கும். அப்போ மொத்தமா சேர்த்து ஒரு 1.25 நிமிஷத்துல ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடும். அதுல 1 செகண்ட், இதுல ஒரு 1 minute 14 செகண்ட். இல்ல சார், அது வந்து உங்களுக்கு சைக்கிள் வந்துட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து வருதுன்னா நம்ம ஒரு சப்பாத்தி மட்டும் போட போறது இல்ல, அதே வரிசையா வந்துட்டே இருக்கும். ஒரு வரதால உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி நம்ம கணக்கு வைக்க கூடாது. டிஃபரன்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு சப்பாத்தி வந்துட்டே இருக்கும். அந்த 1 செகண்ட்னு வராது, ஒரு 4 செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சப்பாத்தி அப்படி வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்க மிஷின் ஆன் பண்ணிட்டு அது ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுன்ற மாதிரி வேணா காட்டுங்க சார். நம்ம மிஷின்ல இது பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும், பால் போட்டா இது வந்து பிரஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான் இதோட ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் மற்ற மிஷினில் இல்லாதது இந்த மிஷினில் என்ன இருக்குது அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம மிஷினில் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர் வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஷின் போட்டிருக்கேன், பேக் சைடில் நீங்களே வந்து பாருங்கள், ஃபீல் ஆகுதா பாருங்கள், ஏர் வர்றது ஃபீல் ஆகுதா? ஆமாம். ஸோ பேசிக்காக என்னென்னா இப்போ நான் ஹீட்டர் ஆன் பண்ணுறேன், ஹீட் ஆனும்போது இது வந்து உள்ளே இருக்க அன்வான்ட் ஹீட்டை வந்து ப்ராப்பராக வென்டிலேட் பண்ணும். ஓகே, அந்த மிஷினோட ஹீட்டை வந்து குறைக்கிற அளவுக்கு வென்டிலேஷனும் வந்து வச்சிருக்கோம். இது மற்ற மிஷின்ல இருக்காது. அந்த அடிஷனல் ஒரு இது வந்து மற்ற லோவஸ்ட் மிஷினும் இருக்கு, உங்களோட அதிகமான விலையில மிஷின் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த லோவஸ்ட் மிஷினோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். மற்ற மிஷின்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மோட்டர் வந்து
இந்த ஹீட்டருக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அப்போது உள்ளே இருக்க ஃபுல் ஹீட் வந்து மோட்டரோட கியர் பாக்ஸுக்கு போகும், மோட்டருக்கு போகும். அப்போ அது வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, லைஃப்பும் நல்லா இருக்காது. நம்மளது வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி மோட்டர் வந்து கீழே வச்சு வேறு டிரைவ் சிஸ்டம் வழியாக நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம். அது வந்து ஒரு விஷயம். மூணாவது வந்து பேசிக்காக கியர் பாக்ஸில் இருக்க பேரிங் வச்சு தான் வந்து மற்ற மிஷின்ஸ் எல்லாம் ஓடும். நம்ம இது வந்து கியர் பாக்ஸில் இருக்க பேரிங் வச்சும் ஓடும். ப்ளஸ் இந்த மாதிரி பிளேட்டு, ஃபுல் பிளேட்டு, இதோட திக்னஸ் பாருங்கள். இது வந்து எஸ்எஸ்ல 8 mm திக்னஸ் போட்டிருக்கேன். மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 mm அப்படி தான் போடுவாங்க திக்னஸ். 1.5 mm அதிகபட்சம் திக்னஸ். இது வந்து நான் வந்து போட்டிருக்கிறது வந்து 8 mm எஸ்எஸ்லேயே வந்து போட்டிருக்கேன். புரியுது. இப்போ இந்த திக்னஸ் தான் போடுவாங்கன்றீங்க? ஆமாம். உங்களுக்கு இது வந்து ஒரு 8 mm கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கம்பி மாதிரி, இது வந்து ஒரு தகரம் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அலைன்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது. புரியுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து நான் வந்து டெம்பரேச்சர் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டிங்களா எப்படி ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் அங்கே ஆன் பண்ணுறதுலேருந்து சொல்லுங்கள் சார். அதை ஆன் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சு இது ஆன் பண்ணிவிட்டு, ஆன் பண்ணோடனே ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து இப்போது ஏறிட்டு இருக்கு. இப்போ 160 நான் வந்து செட் பாயிண்ட் வச்சுருக்கேன். என்ன டெம்பரேச்சர் வந்து பிளேட்டில் இருக்குன்னா 40, இதில் வந்து 35 இருக்குது. இது வந்து அப்படியே ஏறி 160 வரைக்கும் வரும். 160 வரைக்கும் வர்றதுக்கு வந்து ஒரு 10 minutes ஆகும். இப்போ ரெண்டு டிஸ்பிளே இருக்கு. ரெண்டு இருக்கிறதுக்கான அந்த ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? இது வந்து ஃப்ரண்ட் பிளேட்டுக்கு வர டிஸ்பிளே. ஓகே. இது வந்து பேக் பிளேட்டுக்கு வர டிஸ்பிளே. ஒரு ரெண்டு சைடு பிளேட், அந்த ரெண்டு பிளேட்டுக்கான டிஸ்பிளேவும் 160 ஆல்ரெடி மிஷினோட டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்க. நம்மளுக்கு இப்போ இந்த மிஷினோட ஹீட் வந்து இந்த லெவலுக்கு வரணும். 160 வரைக்கும் வரும். வந்த பிறகு நம்ம மிஷினை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 160 செட் பண்ணி இருக்கு மிஷின்லயே. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த 160 ரீச் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணணுமா இல்லை ஏதாவது பட்டன் அமுக்கணுமா? அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டெம்பரேச்சர். இப்போ ரொம்ப நேரம் சுவிட்ச் போட்டிருந்தாலும் அது தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் போகாது. அதெல்லாம் போகாது. அப்படியே இருக்கும். ஒரு 5 டிகிரி எக்ஸ்ட்ரா போகும். 5 டிகிரி கம்மி. அந்த முன்ன பின்ன தான் இருக்கும். அது தேவையான அளவு தான் இருக்கும். ஆமாம். இப்போ இந்த மிஷினை வந்து நார்மலாக இது ரெண்டும் இருக்குன்றீங்க. இதை வந்து நம்ம ரன் பண்ணணும்னா நம்ம வீட்லேயே ரன் பண்ணலாமா இல்லை ஒரு ஃபேக்ட்ரிக்கான செட்டப் அந்த பவர் வேணுமா? என்ன ஆம்ஸ் இது கொடுக்குறது? வீட்டில் ரன் பண்ணுறது வந்து கரண்ட் வந்து அந்த அளவுக்கு, அதான் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் வேணுமான்னு கேட்குறேன். சிங்கிள் ஃபேஸ் போதும். சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் பண்ணலாம் போதும். ஆனாலும் இது வந்து நம்ம ரன் பண்ணுறோம்னா உங்களுக்கு கமர்ஷியல் கரண்ட் இருந்தால் தான் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். அது வந்து அஃபிஷியல். டொமஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா வந்து ஈபியில் வந்து ஃபைன் போடுவாங்க. புரியுது எனக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியலாக கடைங்க அந்த மாதிரி நார்மல் ஷாப்லலாம் வந்து இது வச்சு அந்த ஒரு கரண்ட் வச்சு ரன் பண்ணலாம். எக்கனாமிக் இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம். பிஸ்னஸ் ஆன அந்த இபி எல்லாருமே பண்ணலாம். இல்லை நான் கேட்குறது அது ஓகே. நீங்கள் அது வந்து நீங்கள் அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ், நான் சொல்கிறது அந்த கெப்பாசிட்டி சிங்கிள் ஃபேஸே போதும். போதும். ஸ்டெபிளைசர் எதுவும் வைக்கணுமா இல்லை டைரெக்டாக யூஸ் பண்ணலாமா? ஸ்டெபிளைசர் தேவையில்லை. ஸ்டெபிளைசர் வாங்கினா இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெபிளைசரோட காஸ்ட்டே வந்து ஒரு 50K கிட்ட வரும். இதுக்கான ஸ்டெபிளைசர் காஸ்ட் அது வந்து தேவையில்லை. ஸ்டெபிளைசர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹீட்ரு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது போச்சுன்னா ஹீட்ரு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னு பார்த்தாலே உங்களுக்கு 2000 அப்படி தான் வரும். அது வந்து ஒன்ஸ் இன் இயர். இந்த மிஷினுக்குள்ளே இருக்க ஹீட்ரு போனால் கூட உங்களுக்கு வந்து 2000 தான். 2500 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இதுக்கு எவ்வளோ யூனிட் எடுக்கும்? இந்த மிஷினுக்கு மட்டும், இந்த செமியாக குக் பண்ணுறதுக்கு மட்டும் அதிகபட்சம் 4 யூனிட் 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு. ஓகே. ஆனால் 1 ஹவர்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் 800 சப்பாத்திகள் சுட்டுறலாம். எடுத்துடலாம். ஓகே சார். அதே மாதிரி இது நம்ம வாங்கிடுறாங்க, அதை சர்வீஸ்லாம் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா? சார் இப்போது சர்வீஸு வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன்று இருக்குது சார். இப்போது வந்து ஒரு வண்டி வாங்குறீங்க, நான் எப்பவுமே வந்து மிஷின் வந்து வண்டி கூட தான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மிஷின் என்னன்னா வண்டி தான். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்ன்ற மாதிரி இருக்குது போகுது இல்லையா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 2 சர்வீஸ். ஓகே. அந்த மாதிரி பண்ணோம். இப்போது இல்லைனா வந்து 1 lakh சப்பாத்தி, 1.5 lakh சப்பாத்தி அந்த மாதிரி வந்து சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh. ஒரு 4000 ஓட்டினா இன்ஜின் ஆயில் மாத்திரம். அதே மாதிரி தான் இது வந்து கோட்டிங் வந்து நம்ம மாற்றுற மாதிரி வரும். சம்டைம்ஸ் வந்து கோட்டிங் வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற இதில் வந்து வேறு மாதிரி எனக்கு கோட்டிங்கே இல்லாமல் எனக்கு வந்து ஹார்டனிங் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். அது பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. இங்கே கோட்டிங்கே தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் அது வந்து இதாச்சுன்னா அந்த பிளேட்டை மட்டும் கழட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போட்டு அது ஓட ஆரம்பிச்சிடும். அது வந்து வேறு மெத்தட் அது. ஓகேவா? அது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்காக மட்டும் பண்ணுறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால்
இயர்லி ப்ராப்பராக வந்து 2 சர்வீஸ் பண்ணால் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அந்த 2 சர்வீஸ்க்கு என்ன ஒரு சார்ஜஸ் ஆகும், ஒரு எஸ்டிமேட் சொல்ல முடியுமா? ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அதிகபட்சம் 7000 வரும், குறைஞ்சபட்சம் 4000 ரூபாய் வரும். 4000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வரைக்கும் வரும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. சர்வீஸ் அவங்ககிட்டே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் வந்துடுவீங்களா இல்லை இங்கே கொண்டு வரணும் நம்ம மிஷின்ஸ்? சென்னைனா நம்ம வந்து நீங்களே டேரெக்டாக வந்துடுவீங்க? டேரெக்டாக வந்துடும். இல்லைனா கொரியரு அந்த மாதிரி ஏதாவது? இதெல்லாம் எப்படி கொரியர் பண்ண முடியும்? இல்லை ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு அனுப்புவாங்க? இல்லை அது மாதிரி நம்ம கஸ்டமர் இப்போ வெளியே இருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் பண்ணிட்டு வருவோம். பட் என்னன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, இப்போது அகைன் பட்ஜெட் தான். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 20,000 கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நமக்கு ஆர்டரே கிடைக்காம போயிடுது. அப்போது இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் வெளியே இருந்து வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தங்க நைட்டு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இது பண்ணாங்க. ஒரு மிஷின் நம்மக்கிட்ட கேட்டாங்க, நான் ரேட்டு கொடுத்தேன், வாங்கலை, வேற ஒரு மிஷின் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த மிஷின் வந்து வாங்கி பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் ஏற்கனவே ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டேன். அந்த மிஷினில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே. அதையே 20 டைம்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ மென்டலி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டு இதாகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, ஆமாம், காசு போட்டு வாங்கிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது அவங்க அவுட்புட் வரலன்னா மனசு கஷ்டம் வந்துடும் இல்லையா? அதுதான். அது வந்து என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மிஷின் வந்து சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பண்ணுறவங்க மறந்துடுங்க. ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக மிஷின் இருக்குது. ஹேண்ட் ப்ரெஸ் மிஷின் இங்கே வரும்போது பார்த்தீங்களா? ஆமாம். அது வந்து பட்ஜெட் நம்ம கம்மியாக பண்ணுறோம், அது வந்து வேறு. இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு குறைஞ்சது வந்து 2000-3000 சப்பாத்தி வந்து நீங்கள் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, தயவு செய்து விலையை மட்டும் பார்க்காதீங்க. ஆஸ் அ மிஷினில் விலையை பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் விலையை பார்த்து சின்னதாக வந்து இப்போது ஒரு ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல் வாங்கி வைக்கிறதுக்கும், அதே வந்து ஒரு மேலே ஒரு 20,000 ஜாஸ்தியாக கொடுத்து மிஷின் வாங்கி நல்ல மிஷின் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்து 2,000 சப்பாத்தி வந்து பர் டே வந்து உங்களுக்கு போகுதுன்னா, ஒரு சப்பாத்திக்கு நீங்கள் 2 ரூபாய் மார்ஜின் வச்சாலே அந்த காசை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். உண்மைதான். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர் டைமுக்கு கிடைக்கலனாலே அவங்க ஆர்டர் போயிடும். மிஷின் வாங்கி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அவங்க இன்றைக்கி ஒரு 1000 சப்பாத்தி வேணுன்றவங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, 2 நாள் இவர் இப்படியே சொதப்பிட்டு இருந்தாருன்னா நம்ம வேறு யார்ட்டையாவது ஆர்டர் கொடுக்கலான்னு அவங்க ஆர்டரே போடும். அது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஆர்டர் போகும், சப்பாத்தியில் குவாலிட்டி வரணும். அதுதான் சொல்கிறேன், குவாலிட்டி வரணும். அவங்களுக்கு உண்மையிலே பிஸ்னஸே லாஸ் ஆகிடும். அதனால இந்த மிஷின் வாங்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே. அடுத்ததாக வந்து இந்த மிஷினோட ப்ரைஸ் நம்ம வந்து எல்லாரும் மேபி அதுதான் அவங்களோட எதிர்பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த செமி குக்டு இது வரைக்கும் இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன வரும்? இது 1,10,000 வரும் சார். 1,10,000. ஓகே. வித் டேக்ஸா? இல்லை, வித்தவுட் டேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஓவனோட காஸ்ட் என்ன வரும்? இது ஓவன் சொல்கிறதா இல்லை இதுக்கு ஏதோ பேர் இருக்கா? 3 கன்வேயர் ஓவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. கன்வேயர் ஓவன், 3 கன்வேயர் ஓவன். இது வந்து உங்களுக்கு வந்து 2.4 lakhs கிட்ட வரும். இதை விட இது காஸ்ட்லியாக வரும்? இது காஸ்ட்லி தான் வரும். ஏன்னா இது ஃபுல்லாகவே எஸ்எஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த ஃப்ரேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 304 மெட்டீரியல் போட்டிருக்கிறது. ஓகே. உள்ளே இருக்க பேரிங் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் பேரிங்கு. இப்போ இதுக்கும் சர்வீஸ் பண்ணணும்? இதுக்கு சர்வீஸே தேவையில்லை. ஓகே. இது வந்து பேசிக்காக என்னென்னா, நீங்கள் கரெக்டாக வந்து இதில் எதுவும் கல்லு போடாமல் மெயின்டைன் பண்ணால் சப்பாத்தியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு 10 நிமிஷம் மிஷினுக்குள்ளே திறந்து பார்த்துட்டு உள்ள சப்பாத்தி ஏதாவது அந்த மாவு சம்டைம்ஸ் வந்து சப்பாத்தி என்ன ஆகும்னா உள்ள வந்து ஒரு ஹார்டாக வந்து ஒரு போயிட்டு இதாகிடும். ஓகே. அந்த பீஸ் சப்பாத்தி துண்டு இருக்குல்ல, அது வந்து கல் மாதிரி ஸ்டோன் மாதிரி கிரியேட் ஆகிடும். அது போயிட்டு செயினை டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து வரும், இதுக்கு மெயின்டெனன்ஸ் வராது. ஓகே. இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேற இந்த மிஷின் இதை க்ளீன் பண்ணுற வேண்டிய தேவையில்லாம் இல்லை. எதையும் க்ளீன் பண்ணணும், அப்படியே நம்ம டே பை டே ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, ஓகே சார். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்லேயே ரன் ஆகுது 4 இன்ட். இது எப்படி? இது கரண்ட்லேயே கேஸ். அது வந்து அந்த சப்பாத்தி சுடுறதுக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு 1 ஹவருக்கு ரன் பண்ணுறோம், இல்லை ஒரு கேஸ் சிலிண்டர் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு எஸ்டிமேட்டாக ஒரு 15 கிலோ கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோன்னா அது எத்தனை நாள் வரும்? 1 ஹவருக்கு உங்களுக்கு வந்து 2.5 கிலோ கேஸ் அப்படி போகும். ஓகே. இப்போ இது ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து 160, 158 அப்படியே நிற்குது.
இந்த ஹீட்டரோட லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ எரியும் ஆஃப் ஆகும், எரியும் ஆஃப் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு 160 165 அந்த ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகும். நீங்கள் இது வந்து 10 மணி நேரம் கழித்து பார்த்தா கூட இது இப்படியே தான் இருக்கும். இதே டெம்பரேச்சரில் தான் இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். சரியா? இப்போ இது ஆன் பண்ணுறது மேலே வந்து நான் இது மோட்டர் ஆன் பண்ணுறேன். இது ஹீட்டு ஃபுல்லாக வந்தோடனே தான் நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணி முடிச்சோடனே நான் செமி குக் மட்டும் இப்போ காட்டுறேன். ஸோ இது பால் போடுறோம். இது வந்து செமி குக்கு, சூடாக வரும், ஹீட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் தொட்டு பாருங்க, ஹீட்டாக இருக்கும். ஆமாம், சுட சுட ஒரு ரெடிமேட் சப்பாத்தின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சூப்பர் மார்க்கெட்லாம் கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. இதை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் தவாவில் போட்டிங்க அப்படின்னாலே சப்பாத்தி ரெடின்னு சொல்லுவாங்க. அந்த செமி குக் சப்பாத்தி நம்ம கையில் வந்துச்சு. அது சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா பௌர்ணமி மாதிரி இருக்குது. திக்னஸுமே உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு குவாலிட்டியில் வந்திருக்கு. மாவு இருக்கு, ஒரு சப்பாத்தியை ஃபுல்லாக சுட போகிறோம். இதில் செமி குக்காய் வந்து அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வந்து ஃபுல் குக்காக போகுது. சப்பாத்தி வச்சிட்டோம், போகுது. ஒரே சவுண்டு தான், சின்ன விசிலு, முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு சூடான ஒரு சப்பாத்தி வரப்போகுது. அந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஹேடில் வர மாதிரி நல்லா புசு புசுன்னு வருதுங்க, பூரி மாதிரி. ஓகே, பார்த்துச்சு. செம்ம சூடுங்க, இங்கே பாருங்க, செம்ம சூடு. சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து தரமான சப்பாத்தி. ஒரு நல்ல ஒரு கிரேவி மட்டும் இருந்தது. இங்கேயே ஒரு 10 சப்பாத்தியை நம்ம போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்தளவுக்கு தரமான சப்பாத்தி. சப்பாத்தி ஆனால் உண்மையுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கு. அவர் சொன்னார் வீட்டில் போகிற சப்பாத்தி விட டேஸ்ட்டாக இருக்கும்னு. அது உண்மை தான். நம்ம எந்த ஒரு சைஸும் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிடும்போது ஒரு நல்லா சாஃப்டாக ஒர்த்தாக இருக்குது. ஒரு நல்ல கறிச்சால்னா இல்லை வெஜ்ஜு பிடிக்கிறவங்க பன்னீர் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச சப்பாத்தி அது இருக்கும். நார்மலாக இப்போ நம்ம போட்டது வந்து ஒரு 7 இன்ச் 8 இன்ச் சப்பாத்தி. இப்போ இது வந்து நான் பிரித்து சின்னதாக போடுறேன். மினி சப்பாத்தி குட்டியாக போடணும் அப்படின்னா ஓகேங்களா. இப்போ இதோட குட்டியாக நான் இவ்வளோண்டு போட்டால் கூட போடலாம். உங்களுக்கு வந்து என்ன வேணுனாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். இப்போ இதில் வந்து பெரிய சைஸு அப்படின்னா கூட உங்களுக்கு 9 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சைஸ் சப்பாத்தி வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கும் தனியாக மிஷின் இருக்குது. இது வந்து நான் போடுறதெல்லாம் குட்டி சப்பாத்தி. சரியா? 10 இன்ச்சு சப்பாத்தி வருமோ? 9 இன்ச்சு. 9 இன்ச்சுனா 10 இன்ச்சு. நம்ம 9 இன்ச்சுன்னு சொல்லி தர மிஷின் வந்து 10 இன்ச்சு வரைக்கும் வரும். சரியா? இது வந்து கிட்டத்தட்ட 9 இன்ச்சு வரும். மேலே வந்து அப்படியே குக்காகி போயிட்டுருக்கு. இப்போ கீழே போனோடனே அது அந்த மறுபக்கம், இப்போ மேலே பக்கம் வந்து கீழே பாட்டம் பட்டது இல்லையா, அந்த பக்கம்லாம் குக் ஆகிடுச்சு. கீழே போகும்போது பின்பக்கமும் இப்போ சுட்டு முழுசாக கீழே வந்து நம்மளுக்கு ஃபுல் சைஸ் சப்பாத்தியாக கிடைக்குது. ஏற்கனவே நம்ம போட்ட மினி சப்பாத்தி வந்திருக்கு பாருங்க, க்யூட்டாக இருக்கு, வந்துருச்சு. 9 இன்ச்சு சப்பாத்தி. 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ஓவர். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கன்வேயர் வந்து ஓட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஷின் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ கேஸோட பர்னரையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா உள்ளே போகிற இது எல்லாமே வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஒரே இடத்துல வந்து ஹீட் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த வென்டிலேஷன் வந்து அது கொஞ்ச நேரம் ஓடணும். ஓடி முடிச்சோடனே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஓடனோடனே அது இங்கே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த சப்பாத்தி மிஷின் விடும்போது இதில் எதுலையும் கையெல்லாம் வச்சிடக்கூடாது. ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட அடுப்பு தான். அடுப்பு தான். சரி, இது வந்து இங்கே ஓப்பன் பண்ணா இந்த பக்கம் அதை மட்டும்தான் பண்ணணும். ஆமாம், இது ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இங்கே மட்டும் கை வைக்கணும்.
ஸோ இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான். இல்லை எனக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைட்டுக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அது வேணா பாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி தருவீங்களா ஆல்ட்ரேஷன்? இல்லைங்க, இது வந்து என்னன்னா இது நம்ம நிறைய இடத்துல கொடுத்து ரொம்ப டெஸ்டட் பண்ணி இது பண்ணது ஃபைனல். ஆமாம், அவுட்புட் தான். இப்போ என்னன்னா மேலே வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தா அந்த ஹீட் எங்கே போகும்? உள்ளே தான் போகும். ஹீட் மெயின்டைன் ஆகும், வெளியே போகணும். ஹீட் வெளியே போகிறதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கோம், ஓப்பன் ஸ்பேஸாக வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் சேஃப். ஓகே. இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து மேனுவலாக நான் வந்து சப்பாத்தி மாவு உருட்டி போடுறேன் இல்லையா, இல்லை எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு பஞ்ச் ஆஃப் மாவை எடுத்து வச்சேன்னா அதுவே எனக்கு கட் பண்ணி வரணும், ஃபுல் ஆட்டோமேட்டிக் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ண முடியுமா? அடுத்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே நான் ஆட்டோமேட்டிக்கில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது இப்போ என்கிட்ட ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. ஓகே. ஆனால் அது வந்து மினிமம் வந்து ஒரு 5000 சப்பாத்தி 10000 சப்பாத்தி போடுறவங்களுக்கு தான் அது செட் ஆகும். ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மிஷின் வாங்குறவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் மாவில் சப்பாத்தி செய்கிறதுல அந்த மாவில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அவங்களால வந்து அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியும். புதுசாக சப்பாத்தி பிஸ்னஸ்க்கு வரவங்க அவங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து தேடி வர்றது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கே வந்து ஏகப்பட்ட கொரிஸ் வந்துருக்கு, ஆட்டோமேட்டிக் மிஷின் வேணும்னுவாங்க. ஆனால் அவங்க சப்பாத்தினால அவங்களுக்கு பிஸ்னஸ்னால என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கவங்க வந்து ஏன்னா இப்போ நீங்கள் நம்மளும் பார்த்தோம் டெமோவில் ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி வந்தது, வெயிட் பண்ணி வெந்துச்சான்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே வந்து இதாகிடுச்சு. ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷினா எப்படின்னா நம்ம கண்ட்ரோலே இருக்காது. இப்போ நான் மாவு பிச்சு போடுறோம்ல அது கூட தெரியாது, மாவு பிசையும் அது பதம் வந்து பார்க்கும்போதே தெரியணும். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து இது ஹீட் ஆகிற டைம்லாம் இருக்குல்ல, இந்த டைமில் வந்து வர சப்பாத்தி சரியில்லை ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போது திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி மாவு பிசைஞ்சு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஒன்ஸ் நம்ம வச்சோம்னா ஒரு 10 சப்பாத்தி அது போயிடும். ஆமாம், அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 சப்பாத்தி வேஸ்ட் ஆகிடும். திருப்பி நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அது வந்து 500 1000 இருக்கான கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு நான் ஆட்டோமேட்டிக் மிஷின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின் பார்த்துருந்தோம் 1 ஹவருக்கு 800 சப்பாத்தி கொடுக்குற மிஷின். இதை விட கவுண்ட் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அந்த மாதிரி வேரியன்ட் இருக்கா? ப்ரைஸ்லேயும் இதை விட அந்த மாதிரி வேரியண்டான மிஷின் இருக்கா? இது வந்து சார் இது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேடு, பக்கா வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்கான பண்ணுற மிஷின். இது வந்து பேசிக் ஷாப் வச்சுருக்காங்க. நான் வந்து சப்பாத்தி ஸ்டால் போடுவேன், நான் வந்து 2 பேர் தான் கம்பெனியில் இருப்பாங்க. ஒருத்தர் பில்லிங், அதாவது ஒருத்தர் மாவு போடுவார், ஒருத்தர் சப்பாத்தி எடுத்து அடுக்கி வைப்பார், ஒருத்தர் பில் போடுவார். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம மிஷின் வந்து கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 265 மொத்தமாக சேர்த்து. அதாவது நான் சொல்ல வருது என்னன்னா 175லேருந்தே மிஷின் இருக்குது, 165லேருந்தே மிஷின் இருக்குது. 1,65,000 1,65,000லேருந்து மிஷின் இருக்குது. அதாவது ப்ளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வரும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் 10 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம். அகைன் அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணோம், இவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணோம், அந்த க்ரைட்டீரியா வந்து கிடையாது. இப்போ என்ன நான் சொல்ல வருதுன்னா அது வந்து ரவுண்ட் ஓவன். ஸோ கொஞ்சம் ஹீட் வந்து இப்போ பக்கத்தில் நிற்கிறோம், நமக்கு அவ்வளோ ஹீட் ஃபீல் ஆகல, அதில் வந்து கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகும். அது வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். பட் ஆனால் போடலாம், அதுலேயும் வந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் எப்படி போகுதுன்னு தெரிலன்றவங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஓவன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வந்துருவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி நம்ம மினிமமாக வாங்குவோம் 1,65,000 ஸ்டார்ட். அது அப்படியே வந்து 265 295 அது மாதிரி 325 கிரேட் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒண்ணா வந்து ஏறிட்டே வரும். பெர் ஹவருக்கு 800 பெர் ஹவருக்கு இதை இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ இருக்கு? இப்போ வந்து 2000 வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். பெர் ஹவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 2000 சப்பாத்தி வரைக்கும் எடுக்கக்கூடிய மிஷின்ஸ் இருக்கு. அது வந்து 675 வரும். இந்த சப்பாத்தி மிஷின் வந்து வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா யாராவது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒரு 800க்கும் மேலே 1000க்கும் மேலே சப்பாத்தி செய்யக்கூடிய மிஷின்ஸை எப்படியும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினவங்க யாராவது சில பேரை சொல்ல முடியுமா? இது ஸ்ரீபெரும்புத்தூர் சைடில் வந்து நிறைய பேர் நம்ம கம்பெனி இது வாங்கியிருக்காங்க சார். ஸ்ரீபெரும்புத்தூர் அதாவது மெயினாக அங்கே தான் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த சைடில் வந்து ஏற்கனவே அகைன் நான் சொல்ல வரது என்னன்னா ஏற்கனவே நிறைய மிஷின் வாங்கி அது சப்பாத்தி மிஷினால ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் போயிட்டு ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட பெரிய ஆள், அதாவது ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் சப்பாத்தி போடுறவங்க, அவங்க வந்து கிட்ட 13 மிஷின் வாங்கியிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து வஜ்ரா கேட்டரிங் சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பாலாஜி கேட்டரிங் சொல்லிட்டு ஒருத்தாங்க, அவங்களும் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து இண்டஸ்ட்ரியல்
சப்பாத்தி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச பேர் நான் சொன்னேன். காமனாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை ஜிஹெச், அப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அப்புறம் காஞ்சிபுரத்தில் குபேரர் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அன்னதானத்துக்கு ரொம்ப இதெல்லாம் உங்கள் மிஷின்ஸ். ஆமாம், அன்னதானத்துக்கு பாப்புலரான கோயில் அது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சப்பாத்தி வந்து போட்டு இது பண்ணுறாங்க. அது ஃபுல்லாகவே நம்ம மிஷினில் தான் போட்டு தராங்க. ஓகே, நீங்கள் எங்கேயாவது இதில் வர சப்பாத்தியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, அந்த கோயிலுக்கு போனாலே நீங்கள் சப்பாத்தி வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் இது வரைக்கும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செமி சப்பாத்தி பண்ணக்கூடியது இல்லை ஃபுல்லாக சப்பாத்தி பண்ணக்கூடிய மிஷின் செட்டாக வாங்கினாலும் நீங்கள் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துருவீங்க. நாங்கள் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ஐடியா இருக்குது இல்லை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு புருஷோத்தமன் அவரோட கம்பெனி டீட்டெயில்ஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த தகவலுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களோட நேரத்தை பகிர்ந்து இந்த மிஷின் பற்றின எல்லா டீட்டெயிலுமே எங்களுக்கு வழங்குனீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.